ஹலோ மக்களே 267வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்னு பார்த்தா ஒரு எல்பாஃபா அடிச்சு லாக் பண்ணி தூக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் லூஃபியோ ஒருத்தனையும் அடிச்சு நுறுக்கிட்டு அவன் பாட்டுக்கு சோலோஸா வந்துகிட்டு இருக்கான் ரோபினை காப்பாத்துறதுக்காண்டி. இங்க ஸ்பேண்டத்தை பாக்குறதுக்காண்டி பழைய குரு ஒன்னா சேர்ந்துட்டாங்க. 5 வருஷம் கழிச்சு உங்களை பாக்கணும்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இதுல ஒரு பக்கம் எல்லாரும் அவனுக்குள்ள அடிச்சு அடிச்சு லாண்டுகிட்டு இருக்கானுங்க. உடனே ஸ்பேண்டம் சொல்றான், டேய் நீங்க 5 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, உங்களுக்கு சில கிஃப்ட் வச்சிருக்கேன். ஆனா இந்த கதவுக்கு பின்னாடி இந்த உலகத்தோட நம்பிக்கை இருக்கு, அதை நான் முதல்ல பாத்துக்கிட்டுன்னு சொல்றான் அவன். இதுல ஒரு பக்கம் கொக்கரை பட்டி சொல்றா, டேய் நம்ம உள்ள ஏற போறேன்டா, சாமுராய் நீ தயாரான்னு சொல்லிட்டு கட்டுக்கிட்டு இருக்காவா? நான் எப்பவுமே தயார்னு சொல்றான். அதுக்கப்புறம் கட் பண்ணி இங்க யார கட்டுறாங்கன்னா ரோபின் தான் கட்டுறாங்க. நீ உள்ள போன்னு சொல்றாங்க. ரோபினும் கட்டி பிளேம் அதான் பிராங்கி உள்ள வராங்க. CP9ல இருக்க மொத்தம் 8 பேர் அங்கதான் இருக்காங்க. பேண்டம் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டே கட்டி பிளேம் 8 வருஷம் கழிச்சு உன்னை பாக்குறேன்டா, நீ சர்வே பண்ணி தான் இருக்கியா? ஆமா இந்த பொண்ணு வேர்ல்டையே பயம் கொடுத்த பொண்ணு இதானே, நீக்கு ரோபின் சொல்லிட்டு நக்கலா சிரிக்கான். இந்த ஃபீலிங்கை பார்த்தாலே ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்குடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை வெளியே காட்டவும் முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் இன்னைக்கு பண்ணிருக்கு பாத்தியா நீக்கோ ரோபின், இத்தனை வருஷம் கழிச்சு நீ மாட்டிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஸ்பேண்டம். நீதி என்னைக்கா இருந்தாலும் கிடைச்சுதானே தீரும், அது இன்னைக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னைக்குமே உலகத்துல வந்து சாக்ரிஃபைஸ் இல்லாம அமைதி நிலவாதுல, அந்த சாக்ரிஃபைஸ் தாண்டா நீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்துல என்னைக்குமே வந்து அமைதி நிலவணும், அதுதான்டா எனக்கு தேவைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஸ்பேண்டம். ஆமா ஒரு ஃபிஷ்மன் கூட இருந்தானே, அவன் வேற செத்துட்டான். அவன் செத்ததுல ஒண்ணு இல்ல, அவன் செத்தது நல்லாதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பேண்டம் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டாம பத்தி தான் பேசுறான் அவன். செத்தது நல்லதுதான் சொல்றான். என்னடா நீ பேசுற, டாம பத்தி என்னடா பேசுறன்னு சொல்லிட்டு நீலாம் முட்டாள் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாஞ்சிட்டு வந்து மண்டையை கடிச்சிட்டான் பிராங்கி. மிரண்டுட்டா ரோபின் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு CP9ல இருந்து எதுவுமே பேச மாட்டேங்கானுங்க, அமைதியாவே இருக்கானுங்க. டேய் குமடோரி காப்பாத்துடான்னு சொல்றான் அவன். குமடோரி என்னன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே வாரான். டேய் நீ காப்பாத்துடா காப்பாத்துடான்னு சொல்லிட்டு கத்துறான். யோயின்னு சொல்லிட்டு பிராங்கியை வந்துட்டு ஒரு அடி அடிக்கிறான். இதுல ஸ்பேண்டத்தை வேற தூக்கி வீசிட்டான் அவன். சீஃப் நீங்க எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். டேய் நான் இங்க தான்டா இருக்கேன், என்ன எதுக்குடா அடிச்சேன்னு சொல்லிட்டு ஸ்பேண்டம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து லூஃபியோ கம் கம் கேட்லிங் சொல்லிட்டு அடிக்கிறான். விம்புன்னு சொல்லிட்டு நொறுக்கி எறிதான். ஜெயிண்ட் சைக்கித்துன்னு சொல்லிட்டு ஒருத்தனையா நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒண்ணு போடுறான். அடிச்சல்ல எவனுமே உயிரோட இல்ல. கம் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் லூஃபி ஸ்பேண்டம் நான் சொல்றது கேக்குதான்னு சொல்லிட்டு நேவி ஆளுகள்லாம் கத்துறானுங்க. டேய் முகிவரவ எங்கேயாச்சும் பாத்தீங்கடான்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்கானுங்க. டே அவன் கீழே தான் இருப்பான்னு சொல்றாங்க ஒரு பக்கம். சடனா பார்த்தா எல்லாவனும் சேர்ந்து லூஃபியை லாக் பண்ணி சுத்திரவே செஞ்சுட்டானுங்க. கம் கம் வல்கனோன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். என்னன்னு பார்த்தா வானத்துல இருக்க கல்லுகள் எல்லாம் உடைச்சு எரிய ஆரம்பிச்சிட்டான். சடனா மண்டையை வச்சுலாம் ஒரு அடி அங்கேயும் போட்டுக்கிட்டே இருக்கான். டேய் என்னடா செவரே உடையுதுன்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க அவனுங்க. செவத்தை உடைச்சிட்டு பாஞ்சிட்டு வராம கேட்லிங் சொல்லிட்டு அடிக்கிறான். கல்லம்ட்டு உடைஞ்சு எல்லா நெவிக்காரமலையும் உழுது. லூஃபி உடைச்சிட்டு வந்துகிட்டே இருக்கான். சீஃப் ஸ்பேண்டம் அவன் ஸ்ட்ரெயிட்டா உள்ளதான் வந்துகிட்டு இருக்கான். ஸ்பேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. எங்களால தடுக்க முடியலன்னு சொல்றாங்க. கோர்ட் ஹவுஸ் நோக்கி தான்டா போய்கிட்டு இருக்கான். எல்லாரும் டிஃபென்ஸுக்கு தயாராகும்னு சொல்றாங்க. போறீங்களா நீங்க என்னடா பண்றீங்கன்னு சொல்றாங்க அவங்க. சீஃப் ஜஸ்டிஸ் நீங்க எங்கன்னு சொல்லிட்டு நேவி ஆளுங்க திரும்புறானுங்க. பார்த்தா 3 தலை வச்சுட்டு இருக்கானுங்க. அவனுக்கு தான் 3 ஹெடட் பேஸ்கர்வில், நான் தான் லெஃப்ட் பேஸ்கர்வில், இன்னொருத்த சொல்றான் நான் ரைட் பேஸ்கர்வில் சொல்றான், நான் சென்ட்ரல் ஃப்ரீவேன்னு சொல்லிட்டு பார்த்தா 3 தலையும் இருக்கு அவனுக்கு. சீஃப் ஜஸ்டிஸ் பைரட்ஸ் எல்லாருமே நம்ம ஊருக்குள்ள இறங்கிட்டாங்க, மெயின் ஐலாண்டுக்குள்ள ரேம்பேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்றான் அவன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்கன்னு சொல்றாங்க. பைரட்ஸா அவனுக்கு எதுக்குடா இங்க வந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு சாவுனா என்னன்னு காட்டோன்னு சொல்றாங்க அவங்க. சீஃப் ஜஸ்டிஸ் காசியும் ஒரு பக்கம் அவனுக்கு அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. முகிவரா வர ஃப்ரெண்டு கேட்ட நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஓய்வையும் கொஞ்சம் கொஞ்சமா தோத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்றான். எவனுமே அதுல தாண்டக்கூடாடா, 100 வாட்ச் டாக் அனுப்பிடுவான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்றானுங்க. வாட்ச் டாக்னா எதை அனுப்ப போறானுங்கன்னே தெரியல. இதுல ஒரு பக்கம் ஓமோய் மட்டும் தனி நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா செகண்ட் டோரே ஓபன் பண்ணிட்டாங்க. சூப்பரா வேலை பாத்துறீங்களா சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். டே கேட்ட தோடாதீங்கன்னு சொல்லிட்டு ஓமோய் விரல வாரான். டாப் நாட்டுன்னு சொல்லிட்டு பாலி எல்பாஃபே லாக் பண்றான். டெல்லில கம்பெனிக்காரனுங்க வேற லெவல் பண்றாங்கன்னு சொல்றான் அவன். டே இந்த கயிறு என்னை தாச்சுன்னு நினைக்கியாடா, இதாண்டா நக்கலா இருக்குன்னு சொல்லிட்டு ஓமோய் கத்துறான். ஜோடம் கோரோ அந்த கிராப் பண்ணி இழுங்கடா, அந்த கயரை இழுத்து சாய்ங்கடான்னு சொல்லிட்டு இருக்காம. 2 அனிமலும் சேர்ந்து அப்படி 2 பக்கமா இழுக்கு. அவன் பம்பரமா சுத்துதான். 2வது கேட்டையும் பிடிச்சி புஷ் பண்ணி தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க. ஓமோயும் காசி என்னடா பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டே அவனுக்கு என்ன பண்றானுங்கன்னு தெரியலடா, ஆனா கதவு திறக்குன்னு சொல்றாங்க. டே 2வது கேட்ட ஓபன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இதுல ஒரு பக்கம் கொக்கோரோ பாட்டியை கட்டுறாங்க. ட்ரெயினோ ஜெட் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அடிபட்டவனுங்க எல்லாம் அப்படி கிடக்குறானுங்க. என்னமோ சத்தம் கேட்கடாது, என்னடா சத்தம் சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா பாக்குறான். ராக்கெட்மேன் ஜெட் மாதிரி வந்துகிட்டு இருக்கான். டே அங்க பாருங்கடா சி ட்ரெயின் வருதுன்னு நினைக்கிறேன்னு சொல்றான் அவன். சி ட்ரெயினா அது எதுக்குடா இப்ப வருதுன்னு சொல்றாங்க. வெறும் பெட்டியை தூக்கிட்டு வேறலாம் வந்துகிட்டு இருக்காது. நம்மள நோக்கி தான்டா வருது, ஆனா இது பஃபிங் டாம் மாதிரி இல்ல, இது வேற ஏதோ மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா சோரோ வந்து தவளையும் வேற லெவலா நின்னுகிட்டு இருக்காங்க முன்னாடி. சோரோ அசல்ட்டா உட்காந்துருக்கான். நம்மள எதுக்கு உட்காந்துருக்கானே தெரியல. சீக்கிரம் டோரை க்ளோஸ் பண்ணுங்கடா, எவனும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டோரையும் அவனுக்கு அப்படி க்ளோஸும் பண்ணிட்டானுங்க. கிரானி
பிளான கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் பண்ணுங்க சொல்றான். அவன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. ட்ரெயின் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா போகணுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போகணும்னு சொல்றான் சோரோ. ஓகேன்னு சொல்றாவளோ. டேய் சாமுராய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வண்டியை நல்லா டைட்டா பிடிச்சுக்கணும்னு சொல்றாங்க. எதுக்கு டைட்டா பிடிக்கணும்னு சொல்லிட்டு நாமி முழிக்கிறா. டேய் ஸ்வாட்ஸ்மேன் எதுவும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் அவனுக்கு மெயின் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. மெயின் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு செதறதானுங்க எல்லாருமே. டேய் எல்லாருமே கவலைப்படாது கிடையாது. 40 சொல்றான். ஜோரோ இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. தவளை ஃப்ரெண்டு கேட்ட ஓடடான்னு சொல்லிருக்கான் ஜோரோ. ரிபிட்னு சொல்லிட்டு அது கத்திக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா ஃப்ரெண்டுல உள்ள இதை புடிச்சு ஒரு தள்ளு தள்ளுது. யாக்க சொன்னா மாஸ் காட்டுது. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா தண்டவாளத்தை தாண்டி ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கு ட்ரெயின். சி ட்ரெயினடா வானத்துல பறக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம். நாமி சாஞ்சி எல்லாரும் ஒரு பக்கமா பறந்து போய்கிட்டு இருக்காங்க. என்னடா பறக்குது மாதிரி நம்ம பிளான்லே இல்லைன்னு சொல்றான் நாமி. டேய் ஜோரோ நீ என்னத்தடா பண்ணான்னு சொல்லிட்டு நாமி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கா. இதை ஏன்ட்ட விடுங்க இதை நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்றான் அவன். டேய் தவளை உன் ஆட்டத்தை காட்டுன்னு சொல்றான் அவன். நானான்னு சொல்லிட்டு தவளை ஒரு பக்கம் செதறுது. அங்க ஒரு பக்கம் ஓய்மையும் சாச்சிட்டானுங்க. காசியும் லாக் பண்ணி தூக்கிட்டானுங்க. பாலியும் பிராங்கிட்டையும் வேற லோல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. எல்பா ஃப்ரெண்ட் வரை சாச்சிட்டு வந்துகிட்டே இருக்கானுங்க. டேய் நீங்க முகிவரவான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. டேய் முகிவரவா இல்லையா அதெல்லாம் இப்ப கிடையாடா நம்ம ஆட்டத்தை காட்டுவோம் சொல்றான் பாலி. இங்க யாருன்னே தெரியல. பாலி மட்டும் ஒருத்தர் ஜெட்டு மாதிரி வரான். கத்திய வச்சு குத்தி தூக்குறான் அவன். பாலியோட கையில குத்திட்டான். பாலின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. என்னன்னு பார்த்தா வேற எல்லாம் வரானுங்க அவனுங்க. இந்த என்னிஸ் லாபில ஃபர்ஸ்ட் கிளாஸ் காட்ஸே நாங்க தான்டா சொல்றான். வாட்ச் டாக்ஸ்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா எல்லாருமே நாய் மேல ஏறி வந்திருக்கானுங்க. சீஃப் ஜஸ்டிஸ் பாஸ்கர்வில் வந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காடா உங்க கதையை முடிக்க சொல்லிருக்காரு. அதனால தான்டா நாங்க வந்திருக்கோம்னு சொல்றானுங்க. ஓய்மோ உங்களுக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த வாட்ச் டாக்ஸ் எல்லாம் வந்து நிக்கிறானுங்க. ஓய்மோவே சாஞ்சிட்டான். ஆனா அந்த ஓய்மோவும் திரும்பி எஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா நம்ம இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு பிராங்கி ஆளுங்க முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. டேய் உங்க எல்லாத்தையும் விட போறதுன்னு சொல்லிட்டு ஓய்மோ கத்திக்கிட்டு இருக்கான். சீட் என்னமோ ஜெட்டு மாதிரி வருது. ஸ்ட்ரெயிட்டா ஓய்மோட முதுகுல குத்துது. குத்துன்னு ஓய்மோ அப்படியே சாய்தான். சீட் ட்ரெயின் வேற வந்து முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்கு. ராக்கெட் மணிடா வானத்துல இருந்து வருதுன்னு சொல்லிட்டு பிராங்கி ஆளுகெல்லாம் மிரளுதானுங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து ட்ரெயின் உள்ள வந்து இறங்குது. ஓய்மோவும் சாஞ்சிட்டான். என்னடா சொல்லிட்டு வாட்ச் டாக்லாம் கத்துறானுங்க. டேய் மக்களே நம்ம எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு பிராங்கி ஆளுக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருமே வெளியே வரல. என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாலி பேசிக்கிட்டே இருக்கான். கதவை திறந்து எவனுமே வரல. என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆனா ஜோரோ சாஞ்சி எல்லாத்துக்கும் தயாரா இருக்கானுங்க. வாரானுங்க 2 பேரும் அடிச்சு நொறுக்கிட்டானுங்க எல்லாத்தையும். காலத்துல இறங்கி நேவியை போட்டு தட்டு போய்கிட்டே இருக்கானுங்க அவனுங்க. முகியோட கேப்டன் விங்ஸ்னா சொல்லவா வேணும். 2 பேரும் வேற லெவல் பண்றானுங்க. நம்மள இன்ட்ரோடியூஸ் இவங்கள்ட்ட பண்ணணுமான்னு சொல்லிட்டு சோற கேட்கறான். இவனுங்கள்ட்ட எதுக்குலாம் நம்ம இன்ட்ரோடியூஸ்லாம் பண்ணணும்னு சொல்றான். ரொரண்டோ மத்தவனுங்க வேற லெவல்னு சொல்றான் பிராங்கி ஆளுங்க. புதுசப்போ அடிபட்டு செத்த மாதிரி வாரான் ஒரு பக்கம். லூஃபியோ கம் ஸ்ட்ராமுன்னு சொல்லிட்டு அவன் எதையோ நோக்கி போய்கிட்டு இருக்கான். இல்லடா முகி வரான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரானுங்க. ஸ்ட்ரெயிட்டா லூஃபி உள்ளே போயிருவான்னு நினைக்கேன். நம்மள ஜெட்டு மாதிரி வரான். சடனா ஒரு எண்டுல வந்து நின்றுகிட்டு இருக்கான். கடைசி அவனை லாக் பண்ணி வச்சுட்டு அவன் கதையை முடிச்சாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானு அவனுங்க. என்னன்னு பார்த்தா பின்னாடி ஒரு பெரிய வாட்டர் ஃபாலே இருக்கு. டேய் இனிமேல் உன்னால ஓடலாம் முடியாது. அவன் கதை முடிஞ்சுன்னு சொல்றானுங்க. கண்ணை தூக்கிட்டு லூஃபி மேல வச்சு நின்றுகிட்டு இருக்கானுங்க. சடனா ரோபினத்தை யோசிச்சு பாக்குறான். லூஃபி தள்ளி போங்கடா அப்படின்னு சொல்றான் அவன். என் வழியில நிக்காதீங்கன்னு சொல்லிட்டு லூஃபி கத்துறான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் மறந்துங்க. See you bye.